Hello friends, நாம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். டைட்டில்ல சிலபஸ் ஃபார் PhD அப்படின்னு பார்த்ததுமே இது ஒரு போரிங்கான டாபிக் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். அது மட்டும் இல்லாம லைஃப் பத்தின தேடல் இருக்கிறவங்களுக்கு அவங்க கியூரியாசிட்டியை அதிகப்படுத்துறமான ஒரு டாபிக்கும் கூட. ஏன்னா நான் சின்ன ஒரு கதையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நிலா வெளிச்சத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு இருக்கப்போ ரோட்ல ஒரு பெரிய கயிறு இருக்கு. ஆனா அவங்க அந்த கயிறை பார்க்காமயே தாண்ட போயிடுறாங்க. அவங்க அதை தாண்ட போறப்ப டக்குன்னு பாக்குறப்போ அந்த கயிறை பாம்புன்னு நினைச்சு அவங்க பயந்து பதற்றம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா பாக்குறப்பதான் அது கயிறுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க பழைய நிலைமைக்கு வராங்க. இதே மாதிரிதான் இந்த உலகம் உண்மை அப்படின்னு நாம நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த இன்பம் துன்பம் அப்படின்றது மாறி மாறி வரும். உடனே நம்ம கேட்கலாம், சப்போஸ் அங்க கயிறு இல்லாம உண்மையான பாம்பே இருந்ததுன்னா இப்ப நம்ம அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். சப்போஸ் அங்க உண்மையான ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பாம்பு அப்படின்றது நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா அந்த பாம்பை பத்தின அறிவு நமக்கு ஏற்கனவே இருந்திருக்கும். நம்ம வேற எங்கேயாவது பாம்பை பார்த்திருப்போம், இல்ல யாராவது பாம்பு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அத சொல்லியிருப்பாங்க. அந்த தெளிவு அந்த ஞானம் நமக்கு இருக்கிறதுனாலதான் இப்போ இங்க இருக்கிறது பாம்புன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்போ அந்த பாம்பு பத்தின ஞானம் இப்ப நமக்கு வந்ததுனால நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த பாம்பை அடிச்சும் விரட்டலாம், இல்ல அந்த பாம்புக்கு பால் ஊத்தியும் நம்ம வளர்க்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம்தான். அதே மாதிரி இந்த உலகத்தோட தன்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த உலகத்தை பத்தின அறிவு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த உலகத்தோட நம்ம பற்றோட இருக்கிறதோ அல்ல பற்றற்று இருக்கிறதோ அது நம்மளுடைய விருப்பம்தான். நம்ம கேட்கலாம், சப்போஸ் பற்றற்று இருக்கிறப்போ நமக்கு எப்படி நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல நம்ம எதை பத்தியுமே யோசிக்க மாட்டோம். நம்ம யாருன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த உறக்கம், அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கி எழுந்திருக்கிறப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அமைதியான ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுவே இந்த தூக்கத்துல நம்ம ஏதாவது நல்லா தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டிஸ்டர்ப்டா இல்ல கனவு அப்படின்னு ஏதாவது வந்துட்டே இருந்ததுன்னா நம்மள எழுந்திருக்கிறப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டாவே இருக்கும். சோ அந்த மாதிரி அந்த பற்றற்று இருக்கிறப்போ அமைதி கிடைக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்துல இது நல்லது இது கெட்டது அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல தான் அது அதுவா இருக்கும். அதுக்கப்புறம் அதோட தன்மை மாறிடும். சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணிருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துல அவங்க சின்ன விஷயம்னால அப்பன்னு பயங்கர நல்லவங்களா மாறி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றவங்களா மாறிடுவாங்க. சோ அதனால இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது. சில பேர் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட்னால அவங்க டக்குன்னு எல்லாருக்கும் கெட்டது பண்றவங்களா மாறிடுவாங்க. இது எல்லாமே அவங்கவுங்களுக்கான லைஃப் லெசன்ஸ் தான். யாரையுமே எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தை பத்தின தெளிவு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இங்க நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸுமே எல்லாமே பெர்ஃபெக்ட் டைமிங்ல டிவைன் பிளான்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்றதே நம்ம நம்புவோம். இப்ப நம்ம அருணகிரிநாதரை பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருந்தது. பட் இருந்தாலுமே முருகரோட அருள்னால அவருக்கு ஞானம் பிறந்து அவர் திருப்புகளையே பாடியிருக்காரு. இப்ப நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி, அங்க கிளைமேட் எப்படி இருக்கும், அங்க மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அந்த இடம் பத்தின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவோம். யாராவது கைடு இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப் எடுத்துப்போம். இப்ப நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போறப்பே நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுக்கான கைடு, இதுக்கான இன்ஃபர்மேஷன் கைடு எல்லாமே ஏற்கனவே இருக்கு. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு பாதி புரியும் புரியாம இருக்கும். ஏன்னா இது நான் சொல்றேன். ஆக்சுவலா நம்மளுடைய முன்னோர்கள், குருமார்கள், அருளாளர்கள் எல்லாம் இத பத்தின எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப டீடைலா ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம எல்லாமே அத லைஃப்ல நம்ம ஒரு வாட்டியாவது என்ன இருக்குன்னு அதை அட்லீஸ்ட் நம்ம பார்க்கணும். இது படிக்கிறதுனால மட்டுமே நமக்கு ஞானம் வந்துருமா அப்படின்னா அப்படியும் கிடையாது. லைஃப்ல நம்ம சுத்தி நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் மூலியமாவும் நமக்கு அந்த ஞானம் வரும். இப்ப நம்ம கேக்குறோம்ல, இந்த படிக்கிறதுனால நமக்கு ஞானம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ்க்கு கூட இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுல ஆன்சர் இருக்கும். ஏன்னா இந்த புக்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரிதான் இருக்கும். ஒரு குரு இருப்பாங்க,
அவங்க கிட்ட நம்மள மாதிரி இருக்கிறவங்க தான் கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு எப்படி இந்த மாதிரி சில்லி டவுட்ஸ் எல்லாம் வருது, இதை விட பயங்கரமா சில்லியான டவுட்ஸ் எல்லாம் கூட அவங்க அந்த குருமார்கள் கிட்ட கேட்பாங்க. அவங்க அதற்கான விளக்கம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் படிக்கிறப்போ நமக்கு லைஃப்ல இருக்க அந்த சில்லி டவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நமக்கு அங்க கிளியர் ஆகும். சோ கண்டிப்பா நம்ம லைஃப்ல எல்லாமே இதையும் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹிந்துயிசம் பொறுத்த வரைக்கும் அது என்ன புக்ஸ் அப்படின்னா உபனிஷதம், பகவத்கீதா அண்ட் பிரம்மசூத்திரம். இது மூணையும் படிச்சு உணர்ந்தவங்களை தான் சாஸ்திரத்தை கரைச்சு குடிச்சவங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு, இதை மூணையும் படிச்சவங்களை PhD பண்ணதுக்கு சமம் அப்படின்னும் ஒரு வீடியோல நான் பார்த்தேன். அதை தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இந்த 3 நூல்களையும் படிக்கிறப்போ தேன் வந்து பாயுது காதுனிலே அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். ஜெய் சாய்ராம்.